சமாச்சாரம் என்ன? ஆம்புலன்ஸ் போகுது. எங்க கல்லூரி தமிழ் பேராசிரியர் 2வது மாடியில இருந்து கீழே வந்து. ஐயோ, இப்பதான் சார் புதுசா கல்யாணம் ஆகி வந்தான். பேர் என்ன சார்? தெரிஞ்சான சம்பந்தம். ஐயோ, உள்ளூர் இருக்காரா? ஆஸ்பத்திரிக்கு போனாதான் சார் தெரியும். அப்படின்னா சார் வாங்க வாங்க வாங்க. என்ன சார் நீங்களே இப்படி இருக்கீங்க? உயிருக்கு ஏதாவது? உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்ல. ஆனா என்னடா நான் என்னன்னு சொல்றது, இதயம் ரொம்ப பலகீனமாயிடுச்சு. அதிர்ச்சியை தாங்கக்கூடிய சக்தியை அறவே இழந்துடுச்சு. அதிலும் என்ன சார்? சொல்லுங்க டாக்டர். தாம்பத்திய உறவு அறவே கூடாது. கணவன் மனைவி உறவில் ஈடுபட்டால் அந்த கணமே மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து விடுவார். ஐம்புலன்களை அடக்கி ஆசையை சுட்டரிச்சு ஆண்டவனை பார்க்கணுங்கிற ஒரே நோக்கத்துல தவம் செய்த யோகிகளே தோல்வி கண்ட விஷயமா இது. அந்த யோகிகளாலும் சாதிக்க முடியாத காரியத்தை ஒரு பெண் சாதிச்சா, அப்படி சாதிச்சவன் உங்க பொண்ணுதாங்கிறதுல உங்களுக்கு பெருமை இல்லையாப்பா? அப்பா, அவர் உயிருக்கு எந்தவித ஆபத்து இல்லைன்னு டாக்டர் சொன்ன அந்த ஒரு கணத்துல 1000 ஆண்டுகள் அவரோட வாழ இன்பத்தை நான் அடைஞ்சிட்டேன். சாரதா, சுமங்கலி ஆயிரும்பா. சம்மதத்துக்கு உடம்பு எப்படி மாறுது? பரவாயில்ல, இன்னைக்குதான் எழுந்து உட்கார்ந்து கலகலப்பா பேசிக்கிட்டு இருக்கான். என்னம்மா உங்க மருமகளோட தாலி பாக்கியம். ஆமா, டாக்டர் சொன்ன சமாச்சாரத்தை சம்மதத்துக்கிட்ட சொல்லிட்டீங்களா? இன்னும் சொல்லலமா. என்னம்மா நீங்க, உயிர் போற விஷயம் இல்லையா? ரெண்டும் சின்ன சிரிச்சுதா? ஐயோ, அந்த விஷயத்தை கவனப்படுத்தாதீங்கம்மா. இந்த கொடுமையை அவன்கிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? எப்படி சொல்லுவேன்? அடுத்துல பால் வச்சிருக்கீங்க. அதுக்குள்ள ஒண்ணு பொங்கிடாது. உட்காரு. இல்லைங்க, அத உட்காருனா. ஏன் சார் ஒரு மாதிரி இருக்கிற? நான் அன்னைக்கு செத்து போயிடுவேன்னு ரொம்ப பயந்துட்டேன் இல்ல? அந்த பயம் நான் சாகுற வரைக்கும் என் நெஞ்சை விட்டு நீங்கவே நீங்க. பைத்தியம், முடிஞ்சு போன காரியத்தை பத்தி நினைச்சுட்டே இருக்கிறியே. ஆமா, அன்னைக்கு நான் கீழே விழுந்ததுக்கு காரணம் யாருன்னு உனக்கு தெரியுமா? யாரு? நீதான். ஆமா சாரதா, அன்னைக்கு விசேஷம்னு சொல்லிட்டாங்களா? நான் புறப்படும் போது நீ வேற அரைகுறையா அலங்காரம் பண்ணிட்டு எதிரில ஒரு மாதிரியா வந்து நின்றுட்டியா? எனக்கு ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. இன்னைக்கு பார்த்து காலேஜ்ல பங்கன் வச்சுட்டாங்களேன்ட்டு எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. அதே குழப்பத்துலதான் கால் தவறி கீழே போட்டேன். சாரதா, அன்னைக்கு உங்ககிட்ட என்ன நான் பேசணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? எனக்கே சொல்றது வெட்கமா இருக்கு. மெல்ல மெல்ல அருகில் வந்து மென்மையான கையை தொட்டு அள்ளி அள்ளி அணைக்க தாவுவே, நீயும் அச்சத்தோடு விலகி ஓடுவா. மெல்ல மெல்ல அருகில் வந்து மென்மையான கையை தொட்டு அள்ளி அள்ளி அணைக்க தாவுவே, நீயும் அச்சத்தோடு விலகி ஓடுவாய். துள்ளி ஓடும் மானை பார்த்து துடியிடையில் கை சேர்த்து, துள்ளி ஓடும் மானை பார்த்து துடியிடையில் கை சேர்த்து பிள்ளை போல தூக்கிக் கொள்ளுவேன், கூந்தல் பின்னலினால் விலங்கு போடுவேன். பட்டு மெத்தை மஞ்சத்தின் மேல் பவளம் போன்ற உன்னை வைத்து பாய்ந்து சென்று கதவை மூடுவேன். பட்டு மெத்தை மஞ்சத்தின் மேல் பவளம் போன்ற உன்னை வைத்து பாய்ந்து சென்று கதவை மூடுவேன். வந்து பக்கத்திலே அமர்ந்து கொள்ளுவேன்.
வந்து பக்கத்திலே அமர்ந்து கொள்ளுவேன். மெல்ல மெல்ல அருகில் வந்து மென்மையான கையை தொட்டு அள்ளி அள்ளி அணைக்க தாவுவேன். நீயும் அச்சத்தோடு விலகி ஓடுவான். இளமையான கிளி இரண்டு உரிமையான உறவு கொண்டு இன்பமோடு வாழ்வை ரசிக்கும். இளமையான கிளி இரண்டு உரிமையான உறவு கொண்டு இன்பமோடு வாழ்வை ரசிக்கும். அந்த நினைவினிலே உள்ளம் இனிக்கும். அந்த நினைவினிலே உள்ளம் இனிக்கும். மெல்ல மெல்ல அருகில் வந்து மென்மையான கையை தொட்டு அள்ளி அள்ளி அணைக்க தாவுவே. நீயும் அச்சத்தோடு விலகி ஓடுவாய். சாரதா, என்ன சாரதா, வழக்கத்தை விட அதிகமா கலகலப்பா இருக்கிய? ஒண்ணு இல்லைங்க, உலகம் வாழ வழிகாட்டின சில பெரியவர்களுடைய சரித்திரங்களை படிச்சுட்டு இருந்தேன். படிச்சு முடிச்ச உடனே நம்மளை பத்தி பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கமே, நம்ம எல்லாம் ரொம்ப சாதாரணங்கிற நினைப்பு வந்துருச்சு. என்னமோ பேசிட்டு போறிய? யாருடைய சரித்திரங்களை படிச்ச? இங்க பாருங்க, சக்கரவர்த்தி அசோகர், மகா அலெக்சாண்டர், நெப்போலியன், ஹிட்லர், இவங்களுக்கெல்லாம் உலகம் தலைவணங்கு. எதுக்காக? அவங்களுடைய வீரத்துக்காக, பல நாடுகளை வெற்றி பெற்று திறமையோட கட்டி ஆண்டதுக்காக. அது சரி. ராமகிருஷ்ண பரமஹம்சர், புத்தர், விவேகானந்தர், அரவிந்தர், இவங்களுக்கும் உலகம் தலைவணங்கு. எதுக்காக? இவங்கெல்லாம் உலகத்தை கட்டி ஆண்டாங்களா? இல்ல சாரதா, அவங்கெல்லாம் தன்னை தானே கட்டி ஆண்டாங்க. ஆண்டாங்கல்ல, அது நம்மால முடியுமா? என்னங்க இது, உலகத்துல பிறக்குறாங்க, வளர்றாங்க, கல்யாணம் பண்றாங்க, குழந்தை குட்டிகளை பெக்குறாங்க, கடைசியில செத்துதான் போறாங்க. அப்படியெல்லாம் இல்லாம உலகத்துக்கு எடுத்துக்காட்டா வாழ முடியுமான்னு யோசனை பண்ணி பார்த்தேன். முடியாத காரியத்தை பத்தி எதுக்கு பேசணும்? பேசாத விட்டுட்டங்க. என்ன சாரதா, மனுஷன் நினைச்சா இதைத்தான் சாதிக்க முடியாது. சாதிச்சவன் தான் மனுஷன் தானே. அப்போ எதையும் சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? நிச்சயமா இருக்கு. உங்களுக்கு ஏற்பட்ட விபத்துக்கு பிறகு டாக்டர்கள் உங்களை பத்தி சொன்ன முடிவு இது. தட்டு தடுமாறி நெஞ்சம் கை தொட்டு விளையாட கொஞ்சம் சிட்டு முகம் காதல் சொல்லும் கைப்பட்டு மலர் மேனி துள்ளும். தட்டு தடுமாறி நெஞ்சம் கை தொட்டு விளையாட கொஞ்சம் சிட்டு முகம் காதல் சொல்லும் கைப்பட்டு மலர் மேனி துள்ளும். தட்டு தடுமாறி நெஞ்சம் கை தொட்டு விளையாட கொஞ்சம்.
இரு கண்மேவி விளையாடி பொழுதெல்லாம் நான் வாழ வேண்டும், பொழுதெல்லாம் நான் வாழ வேண்டும். தட்டு தடுமாறி நெஞ்சம் கை தொட்டு விளையாட கொஞ்சம். இரவென்றும் பகலென்றும் அறியாத உலகில் இரு பேரும் விளையாட வேண்டும். உயிரோடு உயிராக உறவாடும் பெண்ணுக்கு உலகத்தில் வேறென்ன வேண்டும், உலகத்தில் வேறென்ன வேண்டும். தட்டு தடுமாறி நெஞ்சும் கை தொட்டு விளையாட கொஞ்சம். சிட்டு முகம் காதல் சொல்லும், கைப்பட்டு மலர் மேனி துள்ளும். தட்டு தடுமாறி நெஞ்சும் கை தொட்டு விளையாட கொஞ்சம்.